ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான நிலைப்பாடு, டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப். சமூகத்திற்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடு. அல்லது சொல்லுவது ஒன்று, செய்வது இன்னொன்று. அல்லது முன்னுக்கு பின் முரணான வாழ்க்கை, முரணான செயல், முரணான சொல். இத்தகையது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதா என்பதை அலசி பார்ப்பதற்காக இன்றைய இறைவாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே அல்லது இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் மீது ஆணையிடுவது என்பது ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அது அவங்க கேஷுவலாக சொல்லியிருக்கிறார்கள், யதார்த்தமாக அல்லது இயல்பாக. அதை மேற்கோள் காட்டி இயேசு என்ன சொல்கிறார்? இந்த நற்செய்தியினுடைய முதல் வாக்கியம், பொய்யாணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆணையிடாதீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஒருபடி மேலே சென்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம், ஆணையக்கூடாது. விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ அல்லது உங்களுடைய எருசலேமிலோ, ஏன்னா எருசலேம் கடவுளுடைய திருநகரம், புனித நகரம், ஹோலி சிட்டி. உங்கள் தலையின் முடியிலும் வேண்டாம், ஏன்னா உங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே கடவுளுக்குரியது, கடவுள் படைத்தது என்று ஆணையிடவே கூடாது. இங்கே என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, நாம் சொல்லுகின்ற அல்லது வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடு, சொல்லிட்டு இன்னொன்று மாறி போகிறது, அத்தகைய ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நம்முடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கணும்? ஒரே வார்த்தை, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. when we say yes to God, இப்போ கடவுளுக்கு நாம் எஸ் என்று சொல்லிட்டோம் அப்படின்னா, a sincere yes to God, then a firm no to sin. கடவுளுக்கு நம்ம எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்கின்ற நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே. அதனால் ரெண்டு வேண்டாம், இதில் பாதி அதில் பாதி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கூடாது. ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்து விட்டோம் என்றால் இதுதான், இதில் இருக்கணும், இதை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வாழ்க்கையிலே, கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கையிலே நான் எஸ் சொல்லிட்டேன்னா தென் நோ டு சின், பாவத்திற்கோ அல்லது பாவத்திற்கு காரணமான இச்சைகளுக்கோ நாம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். எ ஃபர்ம் நோ டு சின்ஃபுல் லைஃப். அவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுது அங்கே சமாதானத்துக்கோ சமரசம் சொல்வதற்கோ வேலை இல்லை. ஆனால் அதற்கு தைரியம் வேண்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் கடவுளிடத்தில் வைத்திருந்தோமே ஆனால் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். அதனால தான் அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் தங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட், தாங்கள் சொல்லுவதை உறுதிப்படுத்துவதற்காக கடவுளை கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் பயம் இருக்குது. உண்மையிலேயே நான் கடவுள் மேலே சொல்கிறேன். அப்போ ஏன் அப்படின்னா, உண்மையில் உமக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது நான் சொல்லுகின்ற அந்த வாக்கியத்திலே ஏதோ சந்தேகம் இருந்தால், ஒருவேளை அது கடவுள் மேல் நாம் தூக்கி அந்த பாரத்தை போட்டால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நொண்டிச்சாக்கு.
உண்மையிலே சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவது எல்லாமே, இப்போ நாம் சொல்லுவது உண்மைன்னு சொன்னால் ஏன் நம்ம மற்றதெல்லாம் கொண்டுட்டு வரணும்? உண்மையாக, நிச்சயமாக, உண்மையாக, அப்படியாக இப்படியாக வேண்டெல்லாம் தேவையே இல்லை. ஆக நாம் சொல்லுவதில் இங்கே ஏதோ ஒரு பிதற்றம் இருக்கிறது, ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறது, இதில் ஏதோ ஒன்று ஒரு தொக்கி நிற்கிது, ஒரு உள்குத்து இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நீ அவங்கள கேட்டுப்பார், மற்றவங்கள கேட்டுப்பார், அவங்கள கேட்டுப்பார். ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க? நீங்கள் சொல்வது உண்மை என்று விட்டால் மற்றவங்க நமக்கு தேவையில்லை. ஆக நம்மை அறியாமலே நாம் சொல்லுவதில் ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறதுனால்தான் நாம் சாட்சிக்கு மற்றவங்களை கூப்பிடுறோம். நம்ம சொல்வது கரெக்டாக இருந்தால் நம்ம யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவர் ஒருபடி மேலே போய் ஆணையிடவே கூடாது. எனவே ஆணையிடுவது என்பது யூதர்களுடைய பழக்கத்தில் இருந்ததுனால இயேசு ஒருபடி மேலே போய் நீ ஆணையே கூடாது. உன் வாழ்க்கை எஸ் என்றால் எஸ், இல்லை என்றால் இல்லை, முடிஞ்சிருச்சு. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்றைய அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு சாய்ஸுக்கு வேலையே கிடையாது, அல்லது இன்னொரு வாய்ப்புக்கு வழியே கிடையாது. இன்றைய முதல் வாசம் அழகாக சொல்கிறது. ஏன்னா இஸ்ரேல் மக்களுடைய கடைசி தீர்க்கதரிசியாக இந்த இறைவாக்கர்களுக்கெல்லாம் இறைவாக்கராக கருதப்பட்டவர் எலியா. அப்போ எலியாவினுடைய வாழ்க்கை நிறைவுக்கு வருகின்ற பொழுது அப்போ அவருக்கு அடுத்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றி அறியாதவர், அதை பற்றி கேள்விப்படாத அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய இந்த இறை பணிக்கு, இறைவாக்கு பணிக்கு தனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற காரியம், போறாரு, ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசாவை பார்க்கிறார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. அப்போ இவர் 12வது ஏர். நமக்கு தெரியும் 12 என்பது ஊழியத்திலே 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திரங்கள் ஊழியத்திலே யூத மரபிலே. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடை அவர் மீது தூக்கி போட்டார். ஒன்று பண்ண தெரியாது, அவர் ஏறு கூட்டிகிட்டு போகிறாரு. இறைவாக்கினருடைய பரம்பரையை சார்ந்த எலியா, இறைவனோடு உரைவாடியவர். பல நேரங்களில் இவருடைய வார்த்தையை மக்கள் கேட்காததினாலே வெறுத்து தற்கொலைக்கு போனவர். காகத்தினால் உணவு ஊட்டப்பட்டவர். 3 ஆண்டுகள் மழை பெய்யாமல் மக்களுடைய அந்த பாவத்தினுடைய கோபாக்கு நிறுத்தியவர். இத்தகைய வல்லமை வாய்ந்தவர். ஆக இறைவனோடு ஐக்கியமானவர் இவர். ஆனால் இன்னொருத்தர் வயலில் உழுதுகிட்டு இருக்கிறார். இவர் போகிறார், போர்வையை தூக்கி போடுகிறார். இந்த போர்வை என்பது விவிலியத்திலே அந்த மேலாடை என்பது சிறப்பு உடை, இறை அழைத்தலை, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய அழைப்பை யூத மக்களுக்கு அடையாளமாக சொல்லுகின்ற ஒரு ஆடை. தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் அவர் பேசவே இல்லை. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய குலம், தன்னுடைய தொழில், அவருடைய வயல் வேலை, வயலில் புழுதுகிட்டு இருக்கிறாரு. இவர் பாட்டுக்கு ஒரு மேலாடையை போட்டார். இப்போ எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டு எலியாவிடம் ஓடி வந்து, 2 பேருமே ஒன்றுமே பேசவே இல்லை. எலியா எதுவுமே அவரை சொல்லவே இல்லை. நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று அனுமதித்தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன். கடவுளுடைய அழைப்பு, எலியாவினுடைய அழைப்பு, எலியாவினுடைய பணியை எலிசா பின்தொடர வேண்டும். நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் அனுமதி வாங்கிட்டு வரேன், அப்புறம் நான் உம்மை பின் செல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒன்றும் மறுப்பு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன், முடிஞ்சு போச்சு. த ஃப்ரீடம், சுதந்திரம் கடவுள் நமக்கு தர்றார். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை அல்லது அழைப்பு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, நாம் வைத்திருக்கிற சொத்து சுகம் எல்லாமே கடவுள் நமக்கு தந்தது. ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், தனக்கு பிரியமார்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், கட்டாயப்படுத்தவில்லை. வேற ஒன்றுமே அங்கே சொல்லலை. உனக்கு செய்ய வேண்டிய நான் செஞ்சிட்டேன்,
அப்படின்னு ஒரே வார்த்தையில், அந்த ஒரே வார்த்தை, எலியாவினுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இதுதான் கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற பிரமாணிக்கம். ஒரே வார்த்தை தான், உனக்கு செய்து நான் சொல்ல வேண்டி சொல்லிட்டப்பா, அதுக்கு மேலே உன் விருப்பம் என்று எலியா சொன்னவுடன் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து, அப்போ இதுவரைக்கும் அவர் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை, அந்த தொழில், அந்த உளவு தொழில், அந்த குலத்தொழில், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சோசியல் செக்யூரிட்டி, அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் மாடுகளை பிடித்து அடித்து அந்த கலப்பை நெருப்பு ஊட்டி மக்களுக்கு சமைத்து உரைச்சி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டு அதோட முடிஞ்சு போயிடுச்சு அவருடைய வாழ்க்கை. இது எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கவில்லை. இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்த்த சோசியல் செக்யூரிட்டி எல்லாத்தையும் அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டு அதையும் முடிச்சிட்டார். அத்தோட ஏர்மாடும் கிடையாது, மாடும் கிடையாது, கலப்பையும் கிடையாது. பர்ன்ட் அலைவ், எரி பலிகளாக கடவுளுக்கு கொடுத்து விட்டு எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். கடவுளுக்கு பணிவிடை செய்யலானார். எலியாவை பின்தொடர்ந்தார். எஸ் டு கடவுளுக்கு நாம் எஸ் அப்படின்னா நோ டு த வேர்ல்டு. ஒரு ஃபேர்ம் எஸ், எ சின்சியர் எஸ். ஆண்டவரை நான் பின்பற்றிட்டேன், இனிமேல் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கை இதுவரை நான் சார்ந்திருந்த வாழ்க்கை. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சொல்லுகின்ற சொல் அல்லது நம்முடைய செயல் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம சாட்சியா மற்றவங்களையோ இன்னொருத்தவங்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ யாரையுமே நாம் அழைக்க தேவையில்லை, ஆணையிடவும் தேவையில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆம் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை தொடர்வேன், நான் உன்னுடைய வார்த்தையை கேட்பேன், நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், நான் உன்னை இருக பற்றி கொள்வேன். எனவே எனக்கு இந்த உலகத்தில் இனிமே எதுவுமே இல்லை, எல்லாமே நீங்கள் தான். ஸோ எ சின்சியர் எஸ் டு காட், எ ஃபர்ம் நோ டு த வேர்ல்ட், டு சின்ஃபுல் லைஃப். அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு புதிய நெறியை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் கற்றுத்தருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை இரட்டை வேடமான வாழ்க்கையாக இல்லாமல், இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி இல்லாமல், நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் முன்னுக்கு பின் முரண்பாடாக இல்லாமல், சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று இல்லாமல், அல்லது நேற்று ஒன்று சொல்கிறோம் இன்னைக்கு ஒன்று சொல்கிறோம் நாளைக்கு ஒன்று சொல்ல வேண்டும் இல்லாமல், நாம் சொல்லுவது எப்போதும் நாமாக இருக்க, எலிசாவை போல முற்றிலுமாக கடவுளை பின்தொடர, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொல்லிலும் செயலும் உன்னை முழுமையாக பின்தொடர்வேன் என்று நம்பிக்கை வைத்து இறைவனில் இணைந்து இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு தொடருவோம்.